புரியாத புதிர் டீம். ஆமா. இந்த புரியாத புதிர்ல என்னென்ன புதிர்லாம் இருக்குன்னு உட்காந்து பேசுவோமா? உட்காந்தே பேசலாம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் வேற. இந்த படத்தோட பேர் வந்து எல்லாருக்கும் ஆமா. பரிச்சயமான ஒரு ரவிக்குமார் பேரு. சாரோட படம். ஆமா. ஆ. அதனால வந்து மறக்க முடியாத ஒரு முக்கியமான இடம் தமிழ் சினிமால இந்த படத்துக்கு உண்டு. இந்த பேருக்கு ஆமா, உண்டு. ஆமா. அதே மாதிரி நம்ம படத்துக்கும் அந்த பேர் கிடைக்குமா? நம்புறேன். கிடைக்கும்னு நம்புறேன். சூப்பர். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்ப பயங்கர ஒரு த்ரில்லர் மூவியா அந்த மாரிலாம் என்னென்னவோ வித்தியாசமாலாம் இருக்கு. ஆமா. இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, இது எமோஷனல் த்ரில்லர், ரொமான்டிக் த்ரில்லர், மியூசிக்கல் த்ரில்லர், டிராமா த்ரில்லர் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அது த்ரில்லர். ஸோ அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர் மூவி அப்படின்ற ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவரோட படம் அப்படின்னும் போது அவர் கதை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெக்யூலராக இருப்பார். ஆமா. இந்த கதையில் எது ரொம்ப பிடிச்சா அவர் இந்த படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணார்? இதுல இருக்க ஒரு வெர்சட்டாலிட்டி, ஓகே. ஒரு திரைக்கதையாவும், அப்புறம் அதுல சொல்லப்படுற ஒரு விஷயமாவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூப்பர். அதனால இந்த நீங்க கதை சொன்ன விதம் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் ஏற்கனவே கூட தெரியுமா இருக்கலாம். அண்ணனே விஜய் சேதுபதி? இல்ல, இந்த கதைய பண்ணிட்டு தான் நான் போய் மீட் பண்ணேன் அவர. ஓ. மீட் பண்ணிட்டு கதைய சொன்ன உடனே, நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. காயத்ரி, எஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேம். சொல்லுங்க, புரியாத புதிர் காயத்ரியோட ப்ரொஃபைல்ல என்ன மாதிரியான ஒரு படம்? என் கரியர்ல என்னோட தமிழ் பெஸ்ட் படம் மூவி. ஆ, என் கரியர்ல வந்து இதான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரோல், பெஸ்ட் மூவி அப்படிம்பேன் சோஃபார். ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்கும்போது ஆ. திடீர்னு நீங்கள் ஒரு சீனில் சீரியஸாக இருக்கீங்க, திடீர்னு ஒரு சீனில் பயங்கர ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்குற மாதிரி அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. ஸோ இதில் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது? உங்களை பார்த்தா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. அதை கேட்கலடா. ஓ, அதை கேட்கலையா? சாரி. நல்லவங்க மாதிரி தெரியுதா? வழக்கம் போல உன்னோட அல்ப புத்தியை காமிக்காத. சாரி. நீங்க வந்து உங்களை பார்த்தாலே நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கு. அப்படியே ஆக்சுவலா வந்து பிடிச்சிக்க. காயத்ரி நீங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல போதும். ப்ரொஃபைல் ரொம்ப கெட்டவங்க. ஸோ விஜய் சேதுபதியோட கேரக்டர் இதுல என்னவா இருக்கும்? என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இது? கேரக்டரான அவர் ஒரு மியூசிஷியன். ஒரு ஆல்பம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு மியூசிஷியன். ஆனா கதை வந்து இசையை பற்றியோ, பாடலை பற்றியோ கிடையாது. ஓகே. கதை வேறு ஒரு சமூக பிரச்சனை பற்றியது. சூப்பர். வேற யார் யார் சார் முக்கியமான கதாபாத்திரங்கள்? அர்ஜுனன் நடிச்சிருக்காப்புல. ரமேஷ் திலக். ஆமா, நிறைய டாட்டூலாம் போட்டுனுக்கிறார் உடம்புல இந்த ஆமா. படத்துக்காக. அவரு அவர் யார் இந்த கதையில சார்? டிஜே பேசிக்கா அவர். படத்துக்காக போட்டாரா இல்ல வந்து? படத்துக்காக தான். ஒரு டேண்டி லுக் தேவைப்பட்டது. அதனால போட்டது. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த படத்துல விஜய் சேதுபதி பண்ண விஷயங்கள்ல உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் அது அவரோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். இன்வால்மெண்ட். ஆமா. ஒரு கதாசிரியனை போலவே ரொம்ப ஆழமா ஒரு சீனையும், ஒரு படத்தோட கதையும் பார்ப்பாரு அவர். சொல்லுங்க காயத்ரி, அண்ணனோட எத்தனாவது படம் அது உங்களுக்கு? செகண்ட். செகண்ட் படம். ஆமா. உங்களுக்கு அண்ணன்ட்ட பிடிச்ச விஷயம்? ஆக்சுவலி நிறைய இருக்கு. டெய்லி நான் வந்து அந்த சீன் ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன். விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி அவங்க பண்ணுறது வந்து நேரில் பார்க்கும்போது பெருசாக தெரியாது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவ்வளோ நடந்திருக்கா, ஏன்னா ஐஸ் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி அவங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ எனக்கு ஷார்ட் வச்சுருக்காங்க, பட் நீங்கள் ஷார்ட்டில் இல்லை, எனக்காக அதே இன்டென்சிட்டியோட நடிக்கிறீங்களா, எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அவங்க ஷார்ட்டே கிடையாது, ஹீ கேம், அதே இன்டென்சிட்டியோட நடிச்சிட்டு போனாங்க. சூப்பர். யார் படத்துக்கு மியூசிக் யார் சார்? சாம் சிஎஸ்னு ஒருத்தர். இதான் டெபியூ மூவி. பாட்டெல்லாம் ஆல்ரெடி ஹிட்டு. நல்லா பண்ணியிருப்பாரு. வெரி குட். சினிமாட்டோகிராஃபர்? தினேஷ் கிருஷ்ணன். சூதுக்கவும், ஆ. காதலும் கடந்து போகும், ஆ. சேதுபதி எல்லாம் அவர் தான். ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது வந்து முழுக்க முழுக்க நிறைய ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளேயே நடந்த விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு சார் ஆக்சுவலாக. ஏன்னா முக்கியமாக மேஜரான முக்கிய சீன்லாம் அந்த ஃப்ளாட்குள்ளே தான் இருக்கும். நகரமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலை பற்றிய கதை தான் அது. நம்ம விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட வந்து அவரோட ஃபேமஸ் டயலாக், நிறைய டயலாக் ஃபேமஸ். அதில் வந்து பா, அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பா காயத்ரி, உங்கள் நடிப்பை பார்த்து நிற்காத அவர் பா அப்படின்னு இருக்காரா இல்லை பா அப்படின்னு இருக்காரா? அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், அவங்க என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை. சொன்னது இல்லையா? ஏதாவது ஒரு சீன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஏய் சூப்பர் அப்படின்னு இருக்காரா? எங்களுக்குள்ள வந்து டெய்லி ஒரு போட்டி மாதிரி நடக்கும். ஸோ அந்த சீன் நடிக்கும்போது வந்து அவங்க ஃபஸ்ட்டு நடிச்சிட்டாங்க, ரொம்ப செம்மையாக நடிச்சிட்டாங்க. நான் வந்து இவங்கள்ட்ட டைம் கேட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஷூட்டிங்கே நின்றுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நடித்தேன். நடித்தது பார்த்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எடிட்டர்கிட்ட சொல்லி கட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஆஸ் அ ஜோக் ஹி செட். ஸோ அது வந்து எனக்கு அவங்க பெரிய கொடுத்த credit தான். காம்ப்ளிமெண்ட். ஆமாம்.